அடியே தாதி, நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? அம்மா எத்தனை பாக்கு கொடுக்கறதுக்கு வருமா சத்தம் சொல்லுமா. கூட தூக்கம் வராதுக்கு எத்தனை பாக்கு போட்டாதான் தூக்கம் வராது. அம்மா, நான் எப்படி பிறந்தேன் என்றால் தேவாதி தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி அமிர்தங்களை கடைந்தார்கள். அமிர்தம் என்றால் எதனால் கடைந்தார்கள் தெரியுமா? எதனால்? துருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசர் என்பவர் கொடுத்தால் வரம், இட்டால் சாபம். அப்படிப்பட்ட அந்த தூர்வாசரோ தேவர்களுக்கு சாபத்தை அளித்தார். எப்படிப்பட்ட சாபம்? தேவாதி தேவர்கள் நரைக்கிரை மூப்பு பிணி என்று சொல்லக்கூடிய 4 வியாதிகளும் அணுக வேண்டும். தேவர்கள் சாகும்படி சாபத்தை கொடுத்தார். ஆனால் அந்த சாபத்தில் இருந்து விமோசனம் பெறுவதற்கு தேவர்கள் அனைவர்களும் ஒன்று கூடி அமிர்தம் கிடைத்தார்கள். எதை கொண்டு? அம்மா, பார்க்கடல் தை பாண்டம், மந்திரகிரி மலை மத்து, சந்திரன தூணாக நிறுத்தி ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பை அன்னை கயிறாக பிடித்து தேவர்கள் வாழ்புறமாக நின்றார்கள். அசுரர்கள் தலைபுறமாக நின்று பால் அமிர்தங்களை கிடைத்தார்கள். ஆனால் பால் அமிர்தம் கிடையும் நேரத்தில் அந்த பால் அமிர்தத்தில் இருந்து என்னென்ன பிறந்தது? அம்மா, 32 படி சிம்மாசனம், பட்டத்து வெள்ளானை, பாரிஜாத மலர்கள், ரம்பை ஊர்வசை துலோதமி, ரதிரதி தேவி மேனகை என்று சொல்லக்கூடிய 7 நாட்டிய மாதர்கள் பிறந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அன்னலட்சுமி, சோனலட்சுமி, பூதேவி, ஸ்ரீதேவி. தண்ணி போடுறது, தண்ணி போட்டு ஆட்ட வர முடியாதா? தண்ணி நான் போட்டு பழக்கலாமா? தண்ணி போடு, நல்லா இருக்கும். அம்மா, 60,000 கன்னி பெண்கள் பிறக்க அந்த 60,000 கன்னி பெண்களில் நான் ஒருவள். என்னுடைய பெயர் தான் வசந்தசேனா. தேவர் அமிர்தத்தில் 60,000 கன்னிசர்கள் பிறந்தார்கள். அதே நானும் ஒரு பெண்ணை வசந்தசேனாக பெண்ணாக பிறந்து உன்னை வளர்த்தி வாலிபம் செய்து உன்னை எந்த நாட்டு மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். எனக்கு இன்று 16 பருவம் நிறைந்த பிறகு நான் யாரை திருமணம் செய்தேன்? என்னை மாலை மணம் முடித்த என்னுடைய கொண்டவன் யார்? உன்னை கொண்டவன் யாரு? என்னை கொன்றவன் யார்? கொண்டவன் யாரு? கொண்டவன் என்றால் கணவர். கணவன் யாரு? என்னை மாலையிட்ட மணவாளன் யார் தெரியுமா? சொல்கிறேன் வாடி.
அம்மா ஓய் என்னை திருமணம் செய்த என்னுடைய மணவாளர் யார் தெரியுமா? கணவருக்கு யாரு எக்குல வந்தான்? ஓய் தீர்த்தமலையை ஒரு பீடமாக அரசாட்சி செய்து வரக்கூடிய என்னுடைய கணவருடைய பெயர்தான் மகடவர்த்தகன். ஓஹோ, தீர்த்தமலை ஆண்டு மகடவர்த்தாசுரன். உண்மை. அப்படி மகடவர்த்தாசுரனை திருமணத்தை செய்து நீங்கள் சீரும் சிறப்பாக வாழ்ந்திருந்தாலும் வாழ்ந்து வந்தாலும் என்ன எதுக்காக அனுப்பினார் தெரியுமா கணவரே? உன்னை அனுப்பி வைத்தாரா? உன்னை ஏன் அனுப்பினார்? எதனால் அனுப்பினார்? எதற்காக அனுப்பினார்? உன்னை சொம்பு போட கூட்டு சொன்னார்மா. சொம்பா உள்ள எதுவும் இல்லையே. ஒரு வார்த்தை சொல்லுமா, உன்னை சீக்கிரம் பாக்கணுமா? அது சீக்கிரம் என்ன அழைத்தாரா? அடியே ஐயா மகாராஜா சுரப்படுவோமா? புறப்படுவா. திருவடி கமலத்தை நான் வந்தனம் செய்தேன் சுவாமி. என் திருவடி பணிந்து விடையால் சுகமாக வாழ்ந்திருப்பீர். மன்னா, நான் நலமாக வாழ்ந்திருந்தாலும் இன்றைய தினமானது சுவாமி சுவாமி
என்ன காரணம் தேவி ஹரிய தேவர சிறப்படிக்க போராடி எனக்கு போய்விட சார்பேன் கண்ணே நீங்கள் நினைப்பது உங்கள் பட்சத்தில் அது நியாயமா தெரியும். ஆனால் ஒரு மனைவிக்கு இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி கணவனோடு சரி பாதி பங்கெடுப்பவள் தான் ஒரு மனைவி. ஆனால் நான் தேவர்களை சிறைபிடிப்பேன், சித்திரவதை செய்வேன், 3 உலகிற்கும் நானே அதிபதி என்று சொல்கிறாயே மன்னா. நான் உங்களிடத்தில் ஒரு வார்த்தை சொல்றேன், மனைவியாக இருந்து இந்த வார்த்தை கேட்பீர்களா சுவாமி?